நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் தந்திரங்கள். சஞ்ச்பூர்ல ஒரு ராஜா இரவு உணவா கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு அதுல டிக் டிக்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தம் அவர் அன்னைக்கு நைட்டு தூங்கவே விடலையாம். பக்கத்துல இருந்த காவலாளிய கூப்பிட்டு, அது என்ன சத்தம் பாருங்க அப்படின்னு சொன்னாராம். ராஜா, அது என்ன சத்தம்னு எங்களுக்கும் தெரியல, நாங்களும் தூங்கவே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஹே முட்டாள்களே, போய் என்னன்னு தேடுங்கடா, இல்லனா உங்களுக்கு இங்க வேலை இல்ல அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாரு. பயந்து போய் காவலாளிங்க தளபதி கிட்ட ஓடி போனாங்களாம். தளபதி கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆமாம், எனக்கும் சத்தம் கேட்டுது, ஆனா என்னன்னு தெரியல, சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரண்மனையோட மூல முடுக்கெல்லாம் தேடினாங்களாம். ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையாம். இப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஓடிச்சு. அடுத்த நாள் காலையிலயும் வந்தது. அங்க ராஜாவோட அரண்மனைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட பிரச்சனைக்காக அண்ணனும் தம்பியும் வந்திருந்தாங்க. அண்ணன்காரன் இந்த ஆடு என்னோடது தான் அப்படின்னு சொல்ல, தம்பிக்காரன் இல்ல இது எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம். தூக்கமே இல்லாம ரொம்ப களைப்புல இருந்த ராஜாவுக்கு என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியாம, அண்ணன் பாதி ஆடும் தம்பி பாதி ஆடும் வெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே மந்திரி சொன்னாரு, ஐயோ ராஜா, அது ரொம்ப தப்பு, அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாராம். இரவு முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல, என்னால எதையும் யோசிக்கவும் முடியல, நான் எப்படி நல்ல தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாராம். அந்த டிக் டிக் சத்தம் என்னன்னு பார்க்க சொன்னனே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். மந்திரி சொன்னாராம், இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு பிரச்சனைக்காக அண்ணா கிட்டையும் தம்பி கிட்டையும் உங்க பிரச்சனைய நாளைக்கு ராஜா தீர்த்து வைப்பாரு, இப்போ நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அன்னைக்கு இரவும் வந்தது. அந்த டிக் டிக் சத்தம் திரும்பவும் வந்தது. ராஜாவுக்கு தூக்கமே இல்ல. மந்திரிய கூப்பிட்டு, இது சத்தத்துக்கு நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். சரி மகாராஜா, நான் இத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வெளியில ஒரு தட்டுல புழுக்களும் மாமிசமும் வச்சுட்டு அரண்மனைக்குள்ள வந்தாராம். கொஞ்ச நேரத்துல டிக் டிக் சத்தம் இல்ல. உடனே வெளியில போய் பார்த்தாரு, ஒரு பறவை புழுக்களை சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் உடனே பறந்து போய் மரத்துல உட்காந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுது. மந்திரி அத கூண்டுக்குள்ள பிடிக்க பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் புழுக்களை திரும்பவும் வச்சாரு. புறா அத சாப்பிட வந்தப்போ கூண்டுல பிடிச்சாரு. அடுத்த நாள் காலையில ராஜா கிட்ட மந்திரி அந்த புறாவை காட்டினாரு. இதுதான் டிக் டிக் சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் டிக் டிக் சத்தம் போட்டுச்சா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் ராஜா, இது இரவானா மட்டும் சத்தம் போடுது அப்படின்னு சொன்னாராம். சரி, இத வேற எங்கேயாவது போய் விட்டுட்டு வாங்க, இன்னைக்காச்சும் நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரிங்க ராஜா, பக்கத்து நாட்டுல பறவைகளோட சர்க்கஸ் விழா நடக்குது, அங்க நான் போய் இத விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போனாராம் மந்திரி. பறவைய விட்டுட்டு அவரோட நாட்டுக்கே மந்திரி வந்தாராம். வந்ததும் அடுத்த நாள் காலையிலேயே அந்த பறவைய எடுத்துட்டு வந்து மந்திரி கிட்டயே கொடுத்துட்டாங்களாம். ஏன் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த காவலாளி, இரவு முழுதும் இது போடுற டிக் டிக் சத்தத்துல மத்த விலங்கு எதுவுமே தூங்கல, அப்புறம் எப்படி சர்க்கஸ் நடத்த முடியும், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்களாம். மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ராஜா கிட்ட போய் சொன்னாரு. ராஜா ஒரு நாள் டிக் டிக் சத்தம் இல்லாம நல்லா தூங்குனதால அவருக்கு கொஞ்சமா மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது. மந்திரி கிட்ட ஒரு யோசனை சொன்னாரு. அந்த ஆட்டுக்குட்டி பிரச்சனை பண்ண அண்ணனையும் தம்பியையும் இங்க வர சொல்லு, அவங்க கிட்ட இந்த புறாவை கொடுக்கலாம், யார் இந்த புறாவோட சத்தத்தை நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சொந்தம் அப்படின்னு சொன்னாராம். மந்திரி காவலாளிட்ட சொல்ல அந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு அவங்க 2 பேரும் வந்தாங்க. ராஜா சொன்னாரு, இந்த புறாவோட டிக் டிக் சத்தத்தை நிறுத்துறவங்களுக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டி, இன்னைக்கு நைட்டு நீங்க இந்த புறாவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாராம். அண்ணனும் தம்பியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த புறா கூண்டை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. போற வழியில அண்ணனோட கண்ணுக்கு அந்த நாட்டு ராணுவ படை பட்டுச்சு.
அவனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அந்த புறா கொண்டை எடுத்துட்டு போய் ராணுவர்கள்ட்ட சொல்லி, நீங்க எல்லாரும் தூக்கம் முழிச்சிருக்க இந்த புறா உதவி செய்யும்னு சொல்லி அங்க வச்சுட்டு வீட்டுக்கு போனான். அந்த புறாவோட டிக் டிக் சத்தத்துல அந்த வீரர்களும் தூங்காம நல்லா வேலை செஞ்சாங்களாம். அடுத்த நாள் அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க 2 பேரும் போனாங்க. ராஜா கிட்ட அண்ணனும் தம்பியும் நடந்ததை சொன்னாங்க. அப்போ அண்ணன்காரன், எனக்கு இதுதானே ஆட்டுக்குட்டி சொந்தமானது ராஜா அப்படின்னு கேட்டான். இல்லை, அத நீ உன் தம்பிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொன்னாரு. ராஜா, இந்த யோசனை என்னுடையது, நான் தான் புறா சத்தம் இல்லாம செஞ்சிருக்கேன், அப்புறம் எப்படி நீங்க என் தம்பிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டான். ராஜா சொன்னாரு, நீ செஞ்ச இந்த செயலுக்காக உனக்கு நான் புதுசா ஆட்டுக்குட்டி தரேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ணனும் தம்பியும் 2 ஆட்டுக்குட்டிங்களோட வீட்டுக்கு போனாங்க. ராஜாவும் அந்த பறவையோட சத்தம் இல்லாம நல்லா தூங்குனாரு.